வெல்கம் டு tamil.DOC ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் எப்படி வந்து டாக்குமெண்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப், ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணி, அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஃபைலில் வந்து எடிட் பண்ணி நீங்கள் நார்மலாக வந்து வியூ பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் எம்எஸ் ஆஃபீஸ் தான், கம்ப்யூட்டர் லேப்டாப். ஸோ வேறு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ஃபோனுக்கு சென்ட் பண்ணும்போது, ஸோ சம் ஆஃப் ட்ரபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நார்மலாக ப்ளே ஸ்டோர்லேயும் வேர்டு டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே சின்னதாக தெரியும், இல்லைனா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான அல்டர்னேட்டிவ் ஆப் எது இருக்குது, ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கான சூப்பரான ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல வந்து அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் எப்படி இருக்குது, ஸோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் ஏற்கனவே நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை வந்து நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கான பெஸ்ட்டான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா WPS ஆஃபீஸ். ஸோ ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்டு எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வேர்டு ஃபைலை டாக்குமெண்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு WPS ஆப் தான் கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்டு ஃபைல் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நார்மலாக வேறு ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னு இந்த லெட்டர் சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக குட்டியாக எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், டாக்குமெண்ட் ஃபைல் நார்மலாக ஓப்பன் ஆகிடுச்சு, ஜூம் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ மற்ற மாதிரி இப்போ எடிட் பண்ணணும், உங்களுக்கு எடிட் பண்ணணும்னு இந்த ஆப் தோணுச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இதை எடிட் பண்ணணும், ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி அதுவே ஜூம் ஆகி வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே டைப் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுடைய எடிட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் கூட இதை கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் ஆப்ஷன், இல்லைனா பிக்சர் ஷேரிங், இல்லைனா ஃபைல் கம்ப்ரஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஷேரிங் ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் ஃபோனில் இந்த வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு மற்ற மாதிரி எவ்வளோ ஆப் இருந்தாலும் இந்த WPS ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் இந்த ஆப் தான். நான் என்னுடைய வேர்டு டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை ரெஃபர் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எனக்கு பிடிஎஃபாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனால நான் இந்த ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு கொடுத்தாலே போதும், சிம்பிளாகவே உங்களுக்கு விஷயம் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு ஃபைலை சிம்பிளாக ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் புது கண்டனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.